உங்களுடைய சினிமா பயணம் தொடங்கும்போது, அவ்வளோ சீக்கிரம் ஒண்ணும் சினிமாக்குள்ள நுழைய முடியாது. ஆக்டிங் லைனா இருக்கலாம், எந்த ஒரு லைனா இருக்கலாம். ஒரு லைட் மேனா கூட இருக்கலாம். அதுக்கும் ஒரு பின்புலம் இல்லாம உள்ள நுழையிறோம் அப்படிங்கன்னா, ஒரு பெரிய விஷயம். அப்படி உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எந்த சப்போர்ட்டும் கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய லெசன்ஸ வச்சு மட்டும் தான் நீங்க இந்த சினி ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியும். அப்படி உங்களுடைய என்ட்ரி அமைஞ்சது எப்படி? நான் லிரிக்ஸ் நிறைய எழுதுவேன். ஸோ எனக்கு லிரிக் எழுதணுங்கிற ஆசை சின்ன இதுலேருந்து இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருப்பேன். ஸோ இங்கே ஐடியில் இருக்கும்போது அந்த ஐடியில் ஒரு ஓனர் இருப்பார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம், நீங்கள் வேணால் லிரிக்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி லிரிக் எழுத போனது தான். போகும்போது அங்கே ஒரு ஒரு கம்போசர் ஒருத்தர் அவர் அவர் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானே என்ன பண்ணேன்னா லிரிக்ஸ் எழுதிட்டு நானே ஒரு டியூன் போட்டு போட்டு அவங்கள்ட்ட பாடி காமிக்கும்போது அப்போ தான் முதல்ல தெரியும், ஓ நம்மளால் கம்போஸ் பண்ண முடியுமாங்கிறது. ஸோ அப்படி ஒரு ட்ராவல் வந்து என்னாச்சுன்னா இதுக்குள்ளே வந்ததே அப்படி தான். அப்புறம் மியூசிக் டைரக்ஷனு இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய வேலை இல்லையா. அது இப்போ ராஜா சார் மாதிரி ஒருத்தங்க, இல்லைனா ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தங்க, எம்எஸ்வி, அவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்க இருந்த ஒரு சினிமாவில் நம்மளால் இப்படி ஆகும்லாம் தெரியவே தெரியாது. அதாவது நான் சொல்கிறது ஆகும்னா பெரிய ஆள் ஆகிறது இல்லை, அதில் நம்மளும் ஒரு சின்ன படம் பண்ணாலும் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்துடுவோன்ற அந்த இதுவே நம்ம பெருசாக நினைக்கல. அப்படி இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது, கற்றுக்கிறது இருக்குல்ல. நீங்கள் இங்கே நிலச்சி நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு போனோம்னா நம்மளை கன்ஃபார்மாக ஒரு ஒரு 2 வருஷத்தில் உட்கார வச்சுருவாங்க வீட்டில். நம்ம இப்பயுமே நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சு வரல, தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். ஒரு 15-16 வருஷத்தோட ட்ராவலு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்பயுமே சில படங்கள் வந்துச்சுன்னா நான் அந்த படம் நல்ல படமாக இருக்கும், ரொம்ப வேலை இருக்கும் ஒன் சைடு, இருந்தாலும் அந்த படத்தை எடுக்கலாமா யோசிக்கும்போது நான் ஏன் எடுப்பேன்னா அதில் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த படத்தில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் நிறைய படம் எடுத்திருக்கேன். ஒருவேளை அந்த படத்தோட பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆனாலும் நமக்கு இந்த படம் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய படம் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, இதை நம்மளுடைய செல்ஃபாக நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை திருப்தியாக பண்ணணுங்கிறது ஒன்று. அதை தாண்டி இது ஒரு நிறைய பணம் சம்மந்தப்பட்டது. ஒரு படங்கிறது அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஸோ அதில் நம்மளை ஒரு பார்ட்டாக பண்ணும்போது நம்மளால் அந்த படம் கெட்டுற போடக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த படம் நம்மளால் ஏதோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குமே அப்படி யோசித்து பண்ணுறதுனால என்ஜாய் பண்ணி பண்ணுறேன்.